வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் B.Sc.Agriculture. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போனால் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பேத்தாலஜி. நான் நடத்த போகிறது பார்த்தீங்கன்னா சர்வைவல் ஆஃப் பிளான்ட் பேத்தோஜன்ஸ். ஸோ சர்வைவல் ஆஃப் பிளான்ட் பேத்தோஜன்ஸ் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து 3 விதமாக சர்வை பண்ணும். ஸோ ஹோஸ்டையே ஒரு ரிசர்வாயராக வந்து வச்சுக்கிட்டு இந்த பேத்தோஜன்ஸ் வந்து சர்வை பண்ணும். அப்புறம் சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரியன்ஸ் சர்வைவல்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது சாப்ரோஃபைட்டிக் சர்வைவல்னால் இப்போ ஒரு செடி மக்கி போகாத இலை, ஸோ இலை வந்து மக்காமல் கொஞ்ச நாள் இப்போது ரைஸ்டோட ஸ்டபிள்ஸ், ஸோ அந்த வைக்கோல் அந்த மாதிரி இலைகள் அதெல்லாம் ஃபீல்ட்லேயே இருக்கும்போது அதில் ஒட்டுண்ணிக்கெல்லாம் வந்து இதுங்க உட்காந்துக்கிட்டு சர்வை ஆகிட்டு இருக்கும். ஸோ ஹோஸ்ட் அவுட் சைட். அதே மாதிரி ரூட்டோட பேலன்ஸ் ரூட் மீடியம்லாம் கீழே இருக்கிறதுலையும் இந்த பேத்தோஜன் சர்வை ஆகும். அதுதான் இந்த சாப்ரோபைட்டிக் சர்வைன்னுவாங்க. அடுத்து டார்மன் ஸ்போர்ட்ஸ். ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸை பற்றி சொல்லும்போதே சொல்லியிருக்கோம். ஸோ அதோட ரெஸ்டிங் ஸ்டேஜஸில் வந்து, ஸோ அதாவது அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு ஹோஸ்ட்லேருந்து வெளியே வந்து டார்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதாகும். ஸோ அதில் இப்போது நம்ம இந்த இது 3 தான் பார்த்துச்சு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரி இன்ஃபெக்ஷன். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்டேஜஸ் அதே மாதிரி இனாக்குலம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடியில் எப்படி இதாகுது, ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத வச்சு தான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹோஸ்ட் பிளான்ட், அதாவது சசப்டபிள் பிளான்ட்டில் இனிஷியல் இன்ஃபெக்ஷன் தான் இந்த ப்ரைமரி இன்ஃபெக்ஷன். அடுத்து வந்து ப்ரைமரி இனாக்குலம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரி இன்ஃபெக்ஷன்லேருந்து உருவாக்கக்கூடிய ப்ரொபக்யூல்ஸ், அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம், அது எல்லாமே வந்து இந்த ப்ரொபக்யூல்ஸ்ன்றது வந்து இதாகும். ஸோ அதுலேருந்து வளரக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ப்ரைமரி இனாக்குலம். ஸோ அதோடைய ஒரு ஹவுஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசமோட ஹோல் ஜெனட்டிக் மெட்டீரியல்லேருந்து இன்ஃபெக்ஷன் காசிங் என்சைம்ஸ், டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இனாக்குலம்ல ப்ரைமரியாக ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்து செகண்டரி இன்ஃபெக்ஷன், அதே மாதிரி செகண்டரி இனாக்குலம். ஸோ அந்த ஹோஸ்ட் பிளான்ட்லேருந்து செகண்டரி இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்க செடிகள் வந்து அஃபெக்ட் ஆகுது வந்து செகண்டரி இன்ஃபெக்ஷன்வாங்க. ஸோ அதுலேயும் வந்து அதே மாதிரி ஹவுஸ், அதே மைக்ரோ ஆர்கானிசம் ஜெனட்டிக் மெட்டீரியல், அதோடைய என்சைம்ஸ், டாக்ஸின்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிட்டு வந்து செகண்டரி இனாக்குலம். ஸோ ப்ரைமரி இன்ஃபெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தொடங்கினதுக்கப்புறம் இந்த செகண்டரி இன்ஃபெக்ஷனை வந்து ஸ்ப்ரெட் ஆஃப் தி டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஒரு செடியில் மட்டும் இதாக இருக்கிறது வந்து ப்ரைமரி இன்ஃபெக்ஷன். நான் சிம்பிளாக சொன்னால் ஒரு செடியில் இருந்தால் அது ப்ரைமரியாக இன்ஃபெக்ஷன். இதே அந்த ஹோல் ஃபீல்டில் வந்து நிறைய இதாகிட்டு இருந்தால் அந்த செகண்டரி இன்ஃபெக்ஷனுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம 3 தான் ஃபஸ்ட்டு எனக்கு கிளாஸிஃபை பண்ணியிருந்தேன்ல, அந்த இன்ஃபெக்டட் ஹோஸ்ட்டில் வந்து ஒரு 3 டைப்பாக வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹோஸ்ட் இதாக இருக்குன்ட்டு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கல்டிவேட்டபிள் ஹோஸ்ட். அப்படின்னா ஹியூமன்ஸ் வந்து நம்ம கல்டிவேபிள் வெரைட்டிஸாக இது பண்ணிட்டு இருக்கக்கூடிய, ஸோ இப்போது ADT 47 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக கல்டிவேபிள் பண்ணக்கூடிய ஒரு ஹோஸ்ட் ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கல்டிவேட்டட் இருக்கிறத வந்து ஹோஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் நம்ம பார்க்க. எக்ஸாம்பிள் வந்து சிட்ரஸ் கேங்கர், ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன், பிளாஸ்ட் அண்ட் லீவ் ஸ்பாட் ஆஃப் ரைஸ், பவுடரி மில்டியூ ஆஃப் குக்கர்பிட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்டிவேட்டட் ஹோஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு ஹோஸ்ட். ஸோ வைல்டு ஹோஸ்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாரம்பரிய விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது காட்டு பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆள் நடமாட்டமே இருக்காது, ஆனால் அங்கேயே ரைஸ் பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முளைச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி வைல்டு ஸ்பீஷீஸை வச்சு இதாகக்கூடிய ஹோஸ்ட்டை வந்து வைல்டு ஹோஸ்ட் ஆஃப் தி சேம் ஃபேமிலின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு ஹோஸ்ட் ஆஃப் அதர் ஃபேமிலிஸ். ஸோ இந்த ஒரு பேத்தோஜன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஆல்டர்னேட்டிவ் ஹோஸ்ட் இருக்கும். ஸோ மெயின் ஹோஸ்ட் வந்து இல்லாதப்போ ஆல்டர்னேட்டிவ் ஹோஸ்ட்டில் வந்து இதுங்க உயிர் வாழும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வீட் ரெஸ்ட் சொல்லலாம். ஸோ வீட்டுன்றது வந்து மெயின் ஹோஸ்ட், ஆனால் மல்பெர்லேயும் அதுங்க வந்து உயிர் வாழும். ஸோ அந்த மாதிரி ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன், அதே மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ்லேயும் வந்து வாழக்கூடிய அளவுக்கு இந்த ஹோஸ்ட் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த சர்வைவல் மெக்கானிசமில் இன்செக்ட்ஸில் நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்ரோஃபைட்டிக் சர்வைவல். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பித்தியம், ரைசோப்டோனியா, ஸ்க்ளிரோஷியம், இந்த மாதிரி இதெல்லாம். அதே மாதிரி ரூட் இன்ஹாபிடேட்டிங் ஃபங்கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்ரோஃபைட்டிக் சர்வைவலில் ரொம்பவே நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கூடியது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் வில்த் சேர்ந்தக்கூடிய ஃபிசேரியம், அதே மாதிரி வெர்டிசீலியம்ன்ற வில்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட சாப்ரோஃபைட்டிக் சர்வைவல் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல இது வந்து நம்ம சாயில் ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி மாய்ஸ்சர், ஆர்கானிக் மேட்டர், pH, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சாப்ரோஃபைட்டிக் சர்வைவலை வந்து இன்டைரக்டாக பாதிக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில டைம் வந்து சாயில் மாய்ஸ்சர் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நம்ம உள்ளார இருக்கக்கூடிய அந்த ரைஸ்
ஸ்டபிள்ஸ் ஆகட்டும் இல்லை ரூட் ஆகட்டும் எல்லாமே ட்ரை ஆகிட்டு ஸோ ஒரு மாய்ஸ்சர் சோர்ஸ் வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு இல்லாதப்போ அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அதனால தான் ஃபீல்டு ப்ரிப்பரேஷன்றது வந்து நம்ம அதிகமாக முக்கியமாக நம்ம ஃபீல்டில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டார்மண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் தி ஹோஸ்ட். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் சர்வேன்னு சொல்லலாம் இந்த பேத்தோஜனுக்கு. அதை வந்து ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் நான் கிளாஸிஃபை பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வைரஸ். ஸோ இந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்செக்ட் வெக்டர்ஸ் மூலியமாக டிரான்ஸ்மிட் ஆகுது. பட் ஆனால் இந்த வைரஸில் வந்து நம்மளுக்கு ரெஸ்டிங் ஸ்போர்ஸ் எதுவும் கிடையாது. அதே மாதிரி பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாவுக்கும் ரெஸ்டிங் ஸ்போர்ஸ் கிடையாது. பட் இது வந்து வாழணும்னா ஒன்று ஹோஸ்ட்லேயே இருக்கணும், அப்படின்னா அந்த ஹோஸ்ட்லேருந்து உருவாக்கக்கூடிய சீட்ஸில் வந்து அந்த பாக்டீரியல் ஆர்கானிசம் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கணும். அப்படின்னா சாப்ரோஃபைட்டிக் நேச்சரில் வந்து சர்வே ஆகணும். ஸோ அது ஏற்கனவே விட்டு போன வேர் பகுதி அப்படின்னா இலை அந்த மாதிரி இதுலலாம் இது சர்வே ஆகும். அடுத்து வந்து சாயில் பார்ன் ஃபங்கஸ். ஸோ இந்த சாயில் பார்ன் ஃபங்கஸ் வந்து மேக்ஸிமம் எதில் ஆக்டிவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும்போது இது ஆக்டிவ் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி இதில் ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் ரைசோபஸ் ஸ்க்ளெரோசியன்னு சொல்லக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசமோட ஸ்ட்ரக்சர் வந்து அந்த சாயிலில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாயில் பார்ன் ஃபங்கஸ் ஸோ அப்படியே இந்த டார்மன் ஸ்டேஜஸில் வந்து ஆக்டிவ் ஆகிட்டு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீட் பார்ன் ஃபங்கஸ். ஸோ இந்த சீட் பார்ன் ஃபங்கஸில் வந்து நம்ம சீட் ட்ரீட்மெண்ட் மூலியமாக இதை வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். பட் அப்படி கிளியர் பண்ணாதப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டார்மன் ஸ்போர்ஸோ இல்லை மைசீரியல் பாடியோ ஏதோ ப்ரெசென்ட் ஆகிட்டு இருந்ததுன்னா ஒன்ஸ் அந்த பிளான்ட் வந்து எமர்ஜ் ஆகிற வரைக்கும் அதுங்க டார்மன் ஸ்டேஜ்லேயே தான் இருக்கும். ஸோ அந்த பிளான்ட் எமர்ஜ் ஆகிட்டு வளர வளர இந்த மைக்ரோ ஆர்கானிசமும் அந்த செடி கொடியே சேர்ந்து வளரும். ஸோ ஒரு டிசீஸ் காசிங் லெவலை வந்து அடைஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மட்டு, எர்காட், கொல்டோட்ரைக்கம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சீட் பார்ன் ஃபங்கஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம சர்வைவல் பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஸ்ப்ரெட் ஆஃப் பிளான்ட் பேத்தோஜன்ஸை பற்றி நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ இது ஸ்ப்ரெட் ஆஃப் பிளான்ட் பேத்தோஜன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரெண்டு இதாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து உயிருள்ளவை, இன்னொன்று வந்து உயிரில்லாதவை. ஸோ உயிருள்ளாதவைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விண்ட், வாட்டர், சாயில், சீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாமல் நேச்சர்னாலேயே இதாகக்கூடியதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதே அனிமேட் சோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக இன்செக்டோ இல்லை நெமட்டோடோ இல்லை அனிமலோ இல்லை ஹியூமன்ஸோ வந்து ஒரு டச் பண்ணுறதுனாலையோ இல்லை பிடிச்சி த்ரோ பண்ணுறதுனாலையோ அந்த பேத்தோஜன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து அனிமேட் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னிமேட் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட் நான் விண்டை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ விண்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் டார்மன் ஸ்போர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுங்க வந்து விண்டு மூலியமாக வந்து பேசிவ் ப்ராசஸில் மூவ் ஆகும். ஸோ இதே விண்டை வந்து ஆக்டிவ் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஸ்போர்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் இந்த பேசிவ்க்கும் ஆக்டிவ்க்கும் விண்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லக்கூடிய ரெண்டு வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிவில் இதாகக்கூடியது ஸ்போர்ஸு, அதே மாதிரி ஆக்டிவில் இதாகக்கூடியது செக்ஷுவல் ஸ்போர்ஸ். ஸோ அந்த பேசிவில் இதாகக்கூடிய ஸ்போர்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊ ஸ்போர் அந்த மாதிரி தான். இதே ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஸ்போர்ட்ஸான பெசிடியோ ஸ்போர்ட்ஸும் பெசிடியோ மைக்கோட்டினா அதே மாதிரி ஆஸ்கோ மைக்கோட்டினான்ற செக்ஷுவல் ஸ்போர்ட்ஸ் தான் இதில் இதாகும். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ப்ராசஸில் நார்மலாக வந்து எஜெக்ட் ஆகாது. ஸோ ஒரு வயலண்ட் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து அந்த ஆஸ்கஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆனதுனால மட்டும்தான் இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து வெளியே வரும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்கேப், ஆப்பிள் ப்ரௌன் ராட், அப்புறம் பவுடரி மில்டியூ பேத்தோஜன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விண்டில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய ஆக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி இதில் வந்து அந்த ஏர் ட்ராவலை வந்து மூணு இதாக இது பண்ணலாம். ஸோ டேக் ஆஃப் ஸ்டேஜ், ஜேர்னி த்ரூ ஏர், அப்புறம் லேண்டிங். ஸோ இந்த மாதிரி மூணு இது இருக்கும். இதில் லேண்டிங்கில் மட்டும் ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஹோஸ்டில், அதாவது எல்லா பேத்தோஜனும் எல்லா செடிக்கும் வந்து டிசீஸ் காஸ் பண்ண முடியாது. ஸோ லேண்ட் ஆகிற செடியும் ஹோஸ்ட்டும் சசப்டபிளாக இருக்கணும். அதே மாதிரி அந்த கரெக்டான வெரைட்டியில் இருந்தால் மட்டும்தான் அந்த டிசீஸுன்றது வந்து காஸ் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர். ஸோ இந்த வாட்டர் மூலியமாக என்னென்னலாம் மைக்ரோ ஆர்கானிசமோட பார்ட்ஸ் டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ஸ் தான். அடுத்து வந்து ஸ்க்ளெரோசியா, மைசீரியல் ஃப்ராக்மெண்ட்ஸ், அதே மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம் பாடிஸ், அதே மாதிரி நெமட்டோட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் மூலியமாக மூவ் ஆகக்கூடியது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ பிளாக் லெக், பொட்டேட்டோ ப்ரௌன் ராட், பனானா வித், ஸ்மட் ஆஃப் சுகர் கேன், ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டரில் டிரான்ஸ்ஃபார்ம் போட் ஆகக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம், மைக்ரோ பேத்தோஜன்ஸ்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்புறம் நம்ம இந்த வாட்டரில் வந்து இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
ஃபங்கையோட ஜூஸ்போர்ஸும் நெமட்டோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இரிகேஷன் வாட்டரில் வந்து ஒரு ஃபீல்ட்லேருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வாட்டரில் டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய இம்பார்ட்டன்ட் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் கேங்கர், காஃபி ரஸ்ட், அப்புறம் லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக சொல்லக்கூடிய வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாயில். ஸோ சாயில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியே ஏன் பார்த்தீங்கன்னா ராட்ஸ், அதே மாதிரி வில்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் பர்ன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதில் பாக்டீரியாஸும் நம்ம ஏற்கனவே சொல்லுவோம். ஸோ ஒரு சாப்ரோஃபைட்டிக் நேச்சராக ஒரு ரூட் மீடியமும் அங்கே ஏதோ ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருந்தால் தான் இந்த பாக்டீரியான்றது இது ஆகும். ஸோ இதுங்க வந்து சாயில் டிஸ்போஸ் ஆகுது மூலியமாக மட்டும்தான் இந்த பாக்டீரியான்ற டிசீஸ் வந்து காசு ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து இப்போ மண்ணை வாரி கொண்டு போயிட்டு இன்னொரு அன்ஹெல்த்தி இடத்துல லேண்ட்லேருந்து மண்ணை வாரி கொண்டு போய் ஹெல்த்தி லேண்டில் போடும்போது அந்த ஹெல்த்தி லேண்ட்லேயும் இந்த டிசீஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கை குரூப்பில் அர்மிலேரியா, அதே மாதிரி ப்ரௌன் ரூட் டிசீசஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயில் பார்ன் டிசீஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து வந்து சீட் பார்ன். ஸோ சீட் பார்னில் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு தான். ஸோ ஒன்று எக்ஸ்டர்னலி சீட் பார்ன், இன்னொன்று வந்து இன்டர்னலி சீட் பார்ன். ஸோ எக்ஸ்டர்னலி சீட் பார்ன்னா ஸோ சீடுக்கு வெளியே வந்து மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ப்ரௌன் லீஃப் ஸ்பாட் ஆஃப் ஸ்பேடி. இதே வந்து இன்டர்னலி சீட் பார்ன்னா ஸோ சீடு உள்ளார இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸோட மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் தவிர இன்னொரு இது என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீட் மெட்டீரியல். ஸோ சீட் மெட்டீரியல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீடை யூஸ் பண்ணாமல் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனில், ஸோ இப்போ ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை ட்விக்ஸை கட் பண்ணி வச்சா இன்னொரு செடி வளருது இல்லை, அந்த மாதிரி சீடிங் மெட்டீரியலில் வந்து ஏற்கனவே வைரல் பார்ட்டிகல்ஸ் இருந்ததுன்னா ஸோ இந்த வைரஸ் மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு ஒரு காசிட்டிவ் ஏஜெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேன்ஸ் மட்டும், ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன், அப்புறம் லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீட் மெட்டீரியல் மூலியமாக டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய டிசீசஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட் ஏஜென்ட்ஸ். ஸோ அனிமேட் ஏஜென்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இன்செக்ட்ஸை பார்க்கும்போது முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய வைரஸை அதிகமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது இந்த இன்செக்ட் தான். அதே மாதிரி பைட்டோபிளாஸ்மா டிசீசஸ். ஸோ இது ரெண்டு வைரஸ் அதே மாதிரி பைட்டோபிளாஸ்மா டிசீசஸை வந்து அதிகமாக ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடி கொண்டு போகிறது வந்து இந்த இன்செக்ட் தான். ஸோ அதனால தான் இப்போ வைரல் டிசீஸோ இல்லை பைட்டோபிளாஸ்மா டிசீஸோ ஒரு ஃபீல்டில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அங்கே த்ரிப்ஸ் இல்லை கிராஸ் ஹாப்பர்ஸ் இல்லை லீஃப் ஹாப்பர்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். அதுக்கு ஏதாவது பெஸ்டிசைடு அடிச்சுட்டு அப்புறமேட்டு தான் நம்ம ஃபங்கிசைடு வந்து ரெக்கமெண்டேஷன் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கணும். அதே மாதிரி எர்காட் ஃபங்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னும் இன்செக்ட்ஸுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹனிபி வந்து எர்வீனியா அமிலோவோரான்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸை ஒரு பிளாசம்லேருந்து இன்னொரு பிளாசமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெமட்டோட்ஸ். ஸோ நெமட்டோட்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு பர்டிகுலர் ஒரு சில நெமட்டோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் ஒரு சில நெமட்டோட்ஸ் வந்து நார்மலாக ஒரு லேண்டில் ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே அதிகமாக இருந்ததுன்னா நெமட்டோட்ஸ் வந்து டிசீஸ் காசிங், ஸோ ரூட்ஸில் வந்து டேமேஜ் பண்ணும். அந்த மாதிரி இதெல்லாம் நெமட்டோட்ஸே ஆல்ரெடி ஒரு டிசீஸ் காசிங் இதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நெமட்டோட்ஸ் மூலியமாக நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச டிசீஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிப்போ வைரஸ், நெட்டு வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ். ஸோ டொபாக்கோ ராட்டில், பி ஏர்லி ப்ரௌனிங், கிராண்ட்லி கிரேப் ஃபேன் லீஃப் வைரஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெமட்டோட்ஸ் மூலியமாக டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய, அதே மாதிரி நெமட்டோடால் காஸ் பண்ணக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் டிசீஸ் தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கை. ஸோ ஃபங்கைக்காக எக்ஸாம்பிள் தான் ஆலிவம் பேசிக்கே, அதே மாதிரி சின்சிட்ரியம் இண்டோபைட்டிகம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ வைரஸ் எக்ஸை வந்து காஸ் பண்ணுது. ஸோ ஃபங்கை மூலியமாக காசு ஆகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். ஸோ அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபங்கல் ஸ்போர்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்கல் ஸ்போர்ஸ் வந்து அந்த பாடி ஹேர்ஸில், அதே மாதிரி பேர்ட்ஸோட ஃபெதர்ஸில் வந்து அட்டாச் ஒட்டிட்டு போயிடும். ஸோ அந்த இது வந்து வேற ஒரு ஃபீல்டில் போய் உட்காரும்போது, அந்த பேர்ட்ஸ் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து பர்டிகுலர் என்விரான்மெண்ட் கிடைக்கும் போது அது ஜெர்மினேட் ஆகிட்டு அந்த டிசீஸ் வந்து காஸ் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்யூநட் பிளைட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வுட்பெக்கர் வந்து நம்மளுக்கு காஸ் பண்ணுது. ஸோ டிரான்ஸ்போர்ட்டிங் ஏஜென்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பவுட்ரி ஸ்கேபை வந்து பார்த்தீங்கன்னா கேட்லோட இன்டெஸ்டைன்ஸ். ஸோ நம்ம இப்போ பவுட்ரி ஸ்கேப் இதான செடியை வந்து நம்ம மாட்டுக்கு தீவனமாக கொடுத்துறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து சாப்பிட்டு அதோடைய எச்சத்தின் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய இன்டெஸ்டைன்ஸ் மூலியமாக மீதி இருக்க
அந்த ஸ்போர்ஸ் வந்து டை ஆகாமல் அந்த ஃபீல்ட்லேயும் வந்து டிசீஸை காஸ் பண்ணுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த லெக்சர் நோட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் மறக்காமல் ஜாயின் ஆகிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம B.Sc.Agriculture சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.